தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு பெருசாக எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் சால்ட்டு கொஞ்சோண்டு அதில் கலந்துருக்கேன். மசாலாவுக்கு மஞ்சள் பொடி, காரப்பொடி, தனியா பொடி, பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு பீஞ்சி கரம் மசாலா வேணும், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தனியா கொஞ்சோண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பட்டாணி ஊற வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணி அதில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம். பட்டாணி, பச்சை பட்டாணி கொடுக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதனால அதை அப்படியே நாங்கள் போடுறோம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாய் அது வேகட்டும். இப்போ வெங்காயம் இது பட்டாணி எல்லாம் வெந்துருச்சு. அடுத்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லா மசாலாவும் அதில் போட்டுடலாம். உப்பும் போட்டுடலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பொடி பண்ணது நறுக்கி அதில் போட்டுடலாம். போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டுலாம். ப்ரெட்டு எடுத்துருக்கோம். கட் பண்ணி ஓரலாக கட் பண்ண ப்ரெட்டே வாங்கியிருக்கேன். இதில் கெச்சப்பு மேலே போட்டுக்கலாம். இது மிக்சடு கெச்சப். இது நல்லா காரமாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒரு சைடாக ப்ரெட்டில் இதுமாரி அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லையா, தானா சட்னின்னு, அந்த சட்னியை நான் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் மிக்ஸ் பண்ணி தடவிக்கலாம். கொஞ்சமாக தடவினா போதும், ரொம்ப தடவினா ப்ரெட்டு நல்லா எல்லாம் ஊறிடும். அதனால் கொஞ்சமாக தடவிக்கலாம். இன்னும் நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா, அதை கொஞ்சம் எடுத்து அதுக்கு நடுப்புற வச்சுக்கலாம்.
இல்லைன்னா பட்டர் நைஃபோ இருந்தால் அதில் வச்சு நீங்கள் இதை மாதிரி பண்ணி இதேமாரி ப்ரெட்டை மடக்கிக்கலாம். அதேமாரி எல்லா ப்ரெட்லையும் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணது வந்து ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சட்னி ரெட் சட்னி, கெச்சப்பு, க்ரீன் சட்னி எல்லாம் பண்ணினோம் இல்லையா, உள்ளே ஆளோட மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கோம். பாருங்க எல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீன் சட்னியில் கூட நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம், கெச்சப்பில் கூட நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்தோம்ல, வீட்டிலேயும் பண்ணி சாப்பிட்லாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.